உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? சிறிய அமல் பிரமாண்டமான கூலி. இந்த அடிப்படையில் எங்களில் யாராவது ஒருவர் நோயாளியாகிவிட்டால் அந்த நோயாளியை நாங்கள் விசாரிக்க செய்வதால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மைகளை பாக்கியங்களை எங்களுக்கு தருகிறான் தெரியுமா? அதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அருமையான சில அமல்களை காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அமல்கள் மிகவும் குறைந்த அளவுதான். ஆனால் அதை செய்யும் பொழுது பிரமாண்டமான ஆச்சரியமான கூலிகளை நன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கு அருள்கிறான். அப்படியாப்பட்ட அமல்களில் மிக முக்கியமானது தான், யாராவது எங்களிலே நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அவர்களை நாங்கள் விசாரிக்க செல்கிறோம். அந்த விசாரிக்க செல்வதனால் அல்லாஹ் பிரமாண்டமான கூலிகளை எங்களுக்கு எழுதுகிறார். திருமதியுடைய ரிவாயத் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆத மரீதன் அவு ஸார அஹன் லஹு ஃபில்லாஹ். யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க செல்கிறாரோ அல்லது ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறாரோ, நாதாஹு முனாதின், ஒரு அறிவிப்பாளர் அழைப்பு விடுக்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அன்திபுத வதாப மம்ஷாக வதபவத மினல் ஜன்னதி மன்சிலா. உங்களுக்கு நலவு உண்டாகட்டும், உங்களுடைய நடையிலும் நலவு உண்டாகட்டும், நீங்கள் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை, ஒரு தங்குமிடத்தை அமைத்துக் கொண்டீர்கள் என்று அந்த மலக்கு ஒரு அறிவிப்பை விடுகிறார். கண்ணியமானவர்களை, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு சகோதரனை சந்தித்தாலோ ஒரு நோயாளியை நோய் விசாரித்தாலோ சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை எங்களுக்கு ஏற்படுத்துகிறான். எப்படியாப்பட்ட ஒரு அமல் கண்ணியமானவர்களே! சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆத மரீதன், யார் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கிறாரோ, லம் யஸல் ஃபீ குர்ஃபத்தில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய குர்ஃபாவிலே அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே ஒரு சஹாபி, குர்ஃபா என்றால் என்ன என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய பழந்தோட்டம் என்று சொன்னார்கள். இந்த நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பழந்தோட்டத்திலே அவரை அமர வைக்கிறான். கண்ணியமானவர்களே, எப்படியாப்பட்ட அமல் இது! அபூதாவுதுடைய 3097வது ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவத்தஅ ஃபஅஹ்ஸனல் வுதுஅ வஆத அஹாஹுல் முஸ்லிம். யார் சிறந்த முறையிலே வுது செய்து கொண்டு முஸ்லிமான சகோதரனை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி நன்மையை ஆதரவு வைத்தவராக செல்கிறாரோ, இவரை நரகத்தை விட்டு 70 ஹரீஃப்கள் அல்லாஹ் தூரமாக்குகிறார். 70 ஹரீஃப்கள் இவர் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே சாபித் அல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஹரீஃப் என்றால் என்ன என்று கேட்டதற்கு வருடம் என்று கூறினார்கள். அப்படி என்றால் நோய் விசாரிக்க செல்லக்கூடிய மனிதனை அல்லாஹ் நரகத்தை விட்டு 70 வருடம் தூரமாக்குகிறான். இவர் நரகத்தை விட்டு 70 வருடங்கள் தூரமாக்கப்படுகிறார் என்றால் எப்படியாப்பட்ட ஆச்சரியமான ஒரு அமல் கண்ணியமானவர்களே! முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் ஒரு நோயாளியை சந்திக்க செல்கிறாரோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குள்ளால் அவர் சென்று விடுகிறார். அந்த நோயாளிக்கு பக்கத்தில் இவர் அமர்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இவரை மூடிக்கொள்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நோய் விசாரிக்க சென்றவருக்கு இந்த நன்மை என்றால் நோயாளிக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நோயாளி செய்த எல்லா பாவங்களும் அவரை விட்டு அழிக்கப்படுகிறது, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய இன்னொரு ரிவாயத் வருது, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆத மரீதன், யார் ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க செல்கிறாரோ, ஹாத ஃபிர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே அவர் செல்கிறார். வைதா ஜலஸ இந்தஹு, அந்த நோயாளிக்கு பக்கத்திலே இவர் அமர்ந்து விட்டார், இஸ்தன்கஅ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இவர் ஊறி விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஜ்மூ ஸவாயிதுடைய ரிவாயத்தில் வருது, அந்த நோயாளியை நலன் விசாரித்து விட்டு அந்த நோயாளியிடத்திலிருந்து இவர் எழுந்து விட்டார், இவர் எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு இவர் திரும்பி செல்லும் வரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
திருமிதியுடைய 969வது ஆச்சரியமான ஒரு ரிவாயத் வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிம் நோயாளியை நலன் விசாரிப்பதற்காக காலையிலே செல்கிறாரோ மாலை வரை 70,000 வானவர்கள் இந்த நோய் விசாரிக்க சென்றவருக்காக வேண்டி ஸலவாத் சொல்கிறார்கள். ஸலவாத் என்றால் இந்த இடத்திலே இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். மாலையிலே நோயாளியை நலன் விசாரிக்க சென்றால் 70,000 வானவர்கள் மறுநாள் காலை வரை இந்த நோய் விசாரிக்க சென்றவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு பழந்தோட்டமும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான அமல் தான் இந்த நோயாளியை விசாரிக்க செல்வது. கண்ணியமானவர்களே, இப்னு மாஜாவுடைய 1441வது ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதா தகல்த அலா மரீதின், நீங்கள் யாராவது ஒரு நோயாளியிடத்திலே நுழைந்து விட்டால் நலன் விசாரிக்க சென்றால் ஃபமுர்ஹு ஐயதுஉ லக, உங்களுக்காக வேண்டி அவர் துஆ செய்யும்படி அவரிடத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்ன துஆஅஹு கதுஆஇல் மலாயிகா, நோயாளியுடைய துஆ மலக்குடைய துஆவை போல என்று சொன்னார்கள். அப்படி என்றால் உடனடியாக அவர் துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்து விடுகிறார். இப்னு ஹிப்பானுடைய ஒரு ரிவாயத் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சுன் மன் அமிலஹுன்ன ஃபி யௌமின் கதபஹுல்லாஹு மின் அஹ்லில் ஜன்னah, 5 அமல்களை ஒரே நாளில் யார் செய்கிறாரோ அல்லாஹ் அவரை சுவர்க்கவாதிகளில் ஒருவராக எழுதிவிடுகிறான் என்று நபி அவங்க சொன்னாங்க. அது என்ன? முதலாவது ஒரு நோயாளியை விசாரிக்க செல்வது, ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வது, அந்த நாளிலே நோன்பு பிடித்திருப்பது, அந்த நாளிலே ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி செல்வது, 5வது ஒரு அடிமையை உரிமை விடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 5 விடயங்களும் ஒரே நாளிலே ஒரு மனிதரிடத்திலே நடந்துவிட்டால் அவள் சுவர்க்கவாதி. கண்ணியமானவர்களே, ஆகவே இப்படியாப்பட்ட ஆச்சரியமான பிரமாண்டமான கூலிகளை நன்மைகளை எம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சிறிய அமல் தான் இந்த நோயாளியை விசாரிக்க செய்வது. ஒரு நோயாளி அவர் தலைவலியில் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அவரையும் நாங்கள் நலன் விசாரிக்க வேண்டும். இந்த கூலி நலன் விசாரித்தவருக்கு கிடைக்கிறது. யாராவது தடுமணின் மூலமாக பீடிக்கப்பட்டிருந்தால் அவரிடத்திலும் போய் நோய் விசாரிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த கூலியை கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, நோய் எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும், அது சாதாரண கால்வலி தலைவலியாக இருக்கலாம் அல்லது பெரும் நோயாக இருக்கலாம். எந்த நோயாளியிடத்திலே சென்று நலன் விசாரித்தாலும் மேலே சொல்லப்பட்ட அத்தனை கூலிகளையும் அல்லாஹ் இவருக்கு எழுதுகிறான். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.